மக்களே, நம்ம மகாபாரத கதையை தொடர்வோமா? போன வாரம் கதையை மிஸ் பண்ணிருந்தா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம பார்த்துட்டு வாங்க. துரோணர் துரியோதனனிடம், நீ தர்மராஜனை சென்று கொல்லச் சொன்னால் நான் ஒருபோதும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் ஏனென்று அவனை கொல்லாமல் உயிருடன் பிடித்து திரும்ப வரச் சொல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பதிலாக துரியோதனன், தர்மராஜனை கொன்றுவிடுமானால் கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் இணைந்து ஒரே நாளில் கௌரவர்களை எல்லாம் அழித்து விடுவர். அதைப்போல் நடத்தக்கூடாது. அதற்கு பதிலாக தர்மராஜனை பிடித்து வந்தால் ராஜா என்ற பதவி கைது செய்யப்பட்டதால் அவர் தானாகவே நான் தோற்றுவிட்டேன் என்று ஒப்புக்கொள்வார். ஒரு முறை தர்மராஜன் தோல்வியை ஒப்புக்கொண்டால் பாண்டவர்கள் இவரது சொற்களை மீறாமலேயே அவனோடு சேர்ந்து தோல்வியை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு அவர்கள் என் காலடியில் பணிந்திருக்கும் அடிமைகள் போலத்தான் இருக்க வேண்டியிருக்கும். அதுவே எனக்கு தேவையானது என்று தன் யுத்த திட்டத்தை விளக்கினான். துரியோதனன் பேச்சை கேட்டு துரோணாச்சாரியர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். சரி, ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கிருந்து போனார். 11வது நாள் யுத்தம் தொடங்கியது. துரோணர் சகட வியூகம் என்னும் படை அமைத்தார். பாண்டவர்கள் கிரௌஞ்ச வியூகம் அமைத்தனர். எல்லோருமே மிக கொடிய முறையில் போராடிக் கொண்டிருந்தனர். சம வல்லமையுள்ளவர்கள் இணையச் சண்டையில் ஈடுபட்டனர். சல்யன் பீமனுடன் போரிட்டான். பாண்டவர்கள் தரப்பில் அர்ஜுனனை விட பெரும் வீரமாக காட்டப்பட்டவர் அபிமன்யு. அதேபோல் கௌரவர்கள் தரப்பில் பெரும் வீரர் போல போராடினான் அஸ்வத்தாமா. யுத்த நிலப்பரப்பில் எவருக்கும் பின்தங்கி ஒதுங்கவில்லை. அந்த நாள் யுத்தம் முடிவடைந்த போது இரு தரப்பும் சுமார் சமமாகவே போராடினர். ஒருவரும் மேலோங்கவோ குறைந்தாகவோ தோன்றவில்லை. அதே நாள் இரவு துரியோதனன் துரோணரை சந்தித்து, ஆச்சாரியா, நாளை அன்று திரிகர்த்தர்கள் அர்ஜுனனை வருத்தி விரட்டி அவரை வேறு வழிகாட்டிச் செல்கிறார்கள். அர்ஜுனனை தர்மராஜனிடம் இருந்து விலக்கிச் செல்கிறார்கள். அந்த வேளையில் நான் உங்களுக்கு சைகை கொடுக்கையில் நீங்கள் சென்று தர்மராஜனை பிடித்து விடுங்கள் என்று கூறினான். நீ அர்ஜுனனை வராமல் பார்த்து கொண்டால் நான் தர்மராஜனை அடைப்பதில் சந்தேகமே இல்லை என்று துரோணர் பேசினார். இந்த தகவல் உளவியாளர்களின் வழியே அர்ஜுனனுக்கு தெரிய வந்தது. நாளை எந்த நிலையிலும் என் அண்ணனை பாதுகாக்க வேண்டும் என்று அர்ஜுனன் மனதில் உறுதி செய்தான். அந்த இரவு முழுதும் இந்த யுத்த திட்டங்களை சுற்றியே கழிந்தது. 12வது நாள் யுத்தம் தொடங்கியது. அர்ஜுனன் தர்மராஜனின் அருகிலேயே இருந்து எவரும் அவரை நெருங்க விடாமல் எச்சரிக்கை காட்டினான். அந்த நேரத்தில் திரிகர்த்த படை அர்ஜுனனிடம் வந்து, ஒரு வீரன் வெளியில் வந்து, ஓய் அர்ஜுனா, தர்மராஜன் ஒரு சின்ன பிள்ளை போலவா? அவனை உன் அருகிலேயே இருக்கிறாயே என்று நையண்டி புரிந்தபடியே சிரித்தான். அதன்பின் அவன் சிரிப்பு நின்றது. ஏனென்றால் அர்ஜுனன் எய்திய அம்பு நேராக அந்த வீரனின் வாய்க்குள் புகுந்தது. அடுத்து மற்றொருவர் வந்து, அர்ஜுனா, உன் அண்ணனை தூக்கிவிட்டு பால் கொடுப்பதாறு போல செய்ய வேண்டாம் என்று பேச ஒன்று முன் அவனது தலையையே அர்ஜுனன் பறக்க விட்டான். ஒருவரை தொட்டு ஒருவர் மரணித்துக் கொண்டிருந்தாலும் புதிதாக வருவோர் அர்ஜுனனை நையாண்டி செய்ய தவறவில்லை. அர்ஜுனனுக்கு கோபம் வந்தாலும் அவருக்கு வேகமெடுத்து வெறிபிடிக்காமல் இருந்தார். ஆனால் தர்மராஜன் பக்கத்தில் நின்று பார்த்தபோது அவருக்குள் இரத்தம் கொதித்தது. அர்ஜுனா, இவ்வளவு அவமதிப்பாக பேசுகிறார்களே, நித்தமும் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாய்? போய்க்கு அவர்களுக்கு சரியான பாடம் கொடு என்றார் தர்மராஜன். அண்ணா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என்றான் அர்ஜுனன். அர்ஜுனா, திரிகர்த்தர்களில் ஒருவன் கூட உயிருடன் மிச்சம் இருக்கக்கூடாது. அவர்களை அழித்து விட்டு வா, இது என் ஆணை என்று தர்மராஜன் உறுதியாகச் சொன்னார். அதற்கு வழியில்லாமல், சரி அண்ணா, செல்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். உன் பாதுகாவலராக சிங்கசேனன், வியாகதத்தன், மேலும் இந்த வீரனான சத்யஜித்தும் இருக்கிறார்கள். ஒருவேளை துரோணர் வந்து இந்த மூவரையும் கொலை செய்து விட்டால் நீ அவரோடு நேரடியாக போராடாதே. உயிரை பராமரிக்க பின்னால் மறையவோ ஓடவோ செய்ய வேண்டுமானாலும் அவரை விட்டு தொலைவில் நீங்கிச் சென்று விட வேண்டும். அப்படி செய்வேன் என்று எனக்குச் சொல்லுங்கள் என்று கேட்டான். நீ சொல்வதன்படி அமைந்தால் அப்படியே செய்வேன் என்று தர்மராஜன் சொன்னார். தனக்கு அவ்வாறு செல்வது விருப்பமில்லாத போதும் தர்மராஜனின் ஆணையை கூடாமல் அர்ஜுனன் திரிகர்த்தர்களை தேடி படையெடுத்து நுழைந்தான். ஆனால் திரிகர்த்தர்கள் எப்படியும் அர்ஜுனனிடம் சிக்காத அளவுக்கு பிடிக்க மறந்து அகன்று ஓடினார்கள். அவர்களை தொடர்ந்து அர்ஜுனன் வெகு தூரம் செல்ல வேண்டியதாகிவிட்டது. இப்போதைக்கு அர்ஜுனன் தர்மராஜனுக்கு பளிச்சென்று தெரியாத அளவுக்கு தலைவில் திரிகர்த்தர்களுடன் சண்டையிட்டு வந்தான். இதை அறிந்த துரியோதனன், அர்ஜுனன் தர்மராஜன் அருகில் இல்லை என்று துரோணருக்கு தகவல் அளித்தான். இப்போ பாரு, தர்மராஜனை பிடித்து அவனது தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு உன் காலடியில் வீழ்த்தி விடுவேன் என்று சொல்லி துரோணர் தன் படையுடன் வந்தார். தர்மராஜனின் பாதுகாவலர்களாக வியாகதத்தன், சிங்கசேனன்,
முக்கியமாக சத்யஜித் ஆகியோரை அர்ஜுனன் நியமித்திருந்தான். துரோணர் தர்மராஜன் அருகே வருவதை உணர்ந்த வியாகதத்தும் சிங்கசேனனும் அவரை நோக்கி அம்பு எய்த முயன்றனர். ஆனால் எவ்வென்பட்ட அம்பையும் துரோணரை தொடவில்லை. துரோணன் எய்திய 2 அம்புகள் நேராக அவர்களின் மார்புக்கு இறங்க உடனே இருவரும் அப்போதே உயிரிழந்தார்கள். பின்னர் சத்யஜித் போர்க்களத்தில் இறங்கினான். சத்யஜித் மிக பெரும் வீரர். ஆனால் துரோணரை எதிர்கொள்வதில் அவர் சிறிது நேரமே அவரை தடுப்பதற்கு முடிந்தது. ஹா, என் முன்னால் யார் நீ என்று ஒருபுறம் பேசிய துரோணர் அர்த்தசந்திரமென வளைந்த அம்பொன்றை எடுத்து சத்யஜித்தை நோக்கி ஏந்திவிட அந்த அம்பு நேராக வந்து சத்யஜித்தின் கழுத்தை துண்டித்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதையை நாம் படித்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாறிவிடும் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? வெறும் அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கேட்கச் செய்தாலே போதுமானது. அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய உயரிய பண்புகளை பெறுவார்கள் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள அல்லது வரப்போகும் எந்த சிக்கலும் இருந்தாலும் அதற்கான ஒரு வழியை காண ஒரு கதையை படித்தால் போதுமானது. உங்களுக்கு அது கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? ஆமாம், இது சாத்தியமே. அது உருவக கதைகளின் வரலாற்றில் சிறந்த கதையான மகாபாரதம். இக்கதை ஒரு சூப்பர் ஹிட் படத்தை விட 100 தடவை சிறப்பானது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யனின் மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழுக்கதை 2 பாகங்களாக புத்தகமாகவும் இபுக் ஆகவும் அமேசான் உட்பட 43 இணைய வணிக நிலைகளில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகளவில் 54 மொழிகளில் வெளியாகியுள்ளது. பர்ச்சேஸ் லிங்க்ஸ் வீடியோவின் விளக்கப் பகுதி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்திருக்கிறேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, உன் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு முழு நூலகம். இதே வேளையில் தர்மராஜனுக்கு புரிந்துவிட்டது. துரோணரிடமிருந்து இனி என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அர்ஜுனன் ஏன் முன்கூட்டியே சொல்லி வைத்தான் என்று. ஒருவேளை சத்யஜித்தும் இறந்துவிட்டால் பின்னால் திரும்பி ஒருபோதும் பார்க்காதே, ஓடிப்போய் தப்பிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் கூறியிருந்தான். ஆனால் தர்மராஜனுக்கு பதறி பின்வாங்குவது பிடிக்கவில்லை. அதனால் துரோணரை எதிர்கொள்ளவில்லை, கைப்பற்றி எய்தத் தொடங்கினார். ஆனால் தர்மராஜன் வில்லை கொண்டு விடும் முன் அதை பெரும் வீரியமுடைய துரோணன் தன் அம்புக்களால் உடைத்து விட்டான். அத்துடன் தர்மராஜன் அடுத்த வில்லை கொண்டதும் அதையும் உடைத்து விட்டான் துரோணன். அப்போதுதான் தர்மராஜன் உணர்ந்தார், அர்ஜுனன் ஏன் என்னை போய்விடச் சொன்னார் என்று. உடனே தன் ரதத்தை பின்வாங்கி துரோணன் இருந்து முடியுமானளவும் தொலைவில் செல்லத் தொடங்கினார். ஆனால் துரோணர் அவனை அவ்வளவு எளிதில் விடவில்லை. ஒரு ஆயுதத்தை விட்டு தர்மராஜனின் இரத சக்கரத்தை உடைத்து விட்டார். வெறுமனே நின்று கொண்ட தர்மராஜன் ரதத்திலிருந்து இறங்கி உற்ற நோக்கமின்றி தன் உயிரை காப்பாற்றுவதற்காகவே யுத்த நிரப்பத்தில் தாவீத் தவித்தபடி ஓடினான். துரோணர் தர்மராஜனை பிடிக்க பின் செல்கையில் பாண்டவர் படையிலிருந்து ஒருவரும் வந்து காப்பாற்ற முயலவில்லை. ஏனென்றால் யாரேனும் அவரை நோக்கி நெருங்கினால் துரோணன் அம்புகளின் மழையைப் போல எய்திச் சம்மட்டமாக்கினான். அனைவருமே பரிதாபமாக அமைதியாக தர்மராஜனை பார்க்கவே தவித்தனர். தர்மராஜன் அலுத்துப் போய் அலறியபடி ஓடிக்கொண்டிருந்தார். துரோணர் ரதம் வெகுவாக பின்வந்து அவரை நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்போது தர்மராஜனை காப்பாற்றுவது இறைவன் மட்டும்தான் என்று அனைவரும் மனதில் பிரார்த்தித்தனர். அப்போது தர்மராஜனுக்கும் துரோணருக்கும் நடுவே ஒரு ரதம் மிக வேகமாக வந்து நின்றது. அந்த ரதம் வந்த வேகத்தால் துரோணனின் குதிரைகள் அச்சமடைந்து உறையவே செய்தன. துரோணர் எதிரே அந்த ரதத்தின் குதிரைகள் மூச்சை ஏந்தி வெளிப்படுத்திய ஒலி கூட துரோணனின் குதிரைகளை பின்வாங்க வைத்தது. அந்த ரதத்தை ஓட்டிக் கொண்டிருப்பது யார் என ஆச்சரியப்பட்டார். காவல் தேடிக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதுவே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மன் என்பது புரிந்தது. ஆனால் கிருஷ்ணன் இங்கு ரத சாரதியாக மட்டுமே இருக்கிறார். அந்த ரதத்தின் மீதமுள்ள வீரர் யார்? பாண்டவர் படையில் மிக பெரும் வீரர், இந்திரனின் குமாரன், யுத்த கலையில் லவில்லாத வல்லுனர், துரோணாச்சாரியரின் சீடன் அவர் அர்ஜுனன். அர்ஜுனனை பார்த்தபோது பாண்டவர் படை புகழ் எல்லாம் ஒரு சார்பொழுதில் உயிர் பெற்று ஹேய் என்று முழங்கியது. அங்கே வரைக்கும் எனக்கு ஈடு கிடையாது என்று எண்ணியிருந்த துரோணனின் உள்ளம் பதறி நொறுங்கியது. அர்ஜுனன் நடமாட்டமின்றி இல்லை, கண் இமைப்பது போல கூட இல்லை, ஒரே நோக்குடன் துரோணனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை துரோணர் கண்களில் அர்ஜுனன் காட்டியது பயமும் பக்தியும் மரியாதையும் தானாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவனது விழியில் எரியும் நிலை போல கோபமே நிரம்பியுள்ளது. அந்த பார்வைக்கே துரோணனின் இதயம் நடுங்க ஆரம்பித்தது. அவருக்கு புரிந்தது, இன்றோ எனக்கு நல்லதொரு முடிவு உண்டு என்று நினைத்து மெதுவாக, ரதசாரதி, ரதத்தை பின்வாங்கு என்று சொன்னார். ஆசாரியா, என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு சரியாகவென்று கேட்கவில்லை
என்று சாரதியை கேட்டபோது அர்ஜுனன் தன் காந்தீவத்தை எடுத்து துரோணனை நோக்கி அம்பு எய்வதை பார்த்து பயத்தில் ரதத்தை பின்னே செலுத்தகினான். அவரை கிருஷ்ணர் செல்லவிட்டாலும் அந்த ரதத்தை அர்ஜுனன் விடவில்லை. அம்பு மழை பொழிந்தான். துரோணர் தப்பித்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்த அனைவருமே இந்த நாளில் துரோணரின் கணக்கு தீர்ந்துவிட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள உள்ளடக்கம் இன்னும் ஒரு புது உச்சிக்கு செல்லும். தவறவிடாதீர்கள். அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். வீடியோவின் விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ் லிங்க்ஸ் கொடுத்துள்ளேன். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போது வரை அன்புடன் வாழ்க. பாய்.